படிக்க போகிற டாபிக் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ். ஸோ இந்த பேங்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து கவர் ஆகிருக்குது. அது மாத்திரம் இல்லை, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ரெண்டுமே சேர்ந்து தான் இதை வந்து கவர்ன் பண்ணுது. ஸோ இந்தியாவில் உள்ள பேங்க்ஸை வந்து நிறையா இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேஷ்னலைஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் அசோசியேட் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் ஹேவிங் பிரான்ச்சஸ் இன் இந்தியா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ரூரல் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முதலோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், பேங்கிங் அப்படிங்கிற வேர்டு வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 5 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெபாசிட்டை வந்து கஸ்டமர்லேருந்து அக்செப்ட் பண்ணுறது, அதே இது இன்னொருத்தங்களுக்கு லெண்ட் பண்ணுறது, ஒருத்தர்கிட்ட டெபாசிட் வாங்கிக்கிறது, இன்னொருத்தங்களுக்கு லோன் கொடுக்கறது. அது மாத்திரம் இல்லை, இது வந்து டிமாண்ட் டிராஃப்ட், செக்கு, டிராஃப்ட்டு, இந்த சர்வீசஸ் எல்லாமே பண்ணுறது தான் பேங்கிங் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ஃபஸ்ட் வந்து அக்செப்டிங் மணி அண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டி டு பேமெண்ட்ஸு, பணத்தை வாங்கி பணத்தை கொடுக்குறது இது ஒரு இது. அது மாத்திரம் இல்லை, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதாவது கேஷ் கிரெடிட், சிசி, ஓவர் டிராஃப்ட், டேர்ம் லோன், இந்த லோன்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணுறது. அதுக்கப்பிறகு செக்யூரிட்டிஸில் டீல் பண்ணுறது, அதாவது கஸ்டமர் சார்பாக செக்யூரிட்டிஸை வந்து ட்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ணுறது, கேரண்டி இஷ்யூ பண்ணுறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணுறது. அப்புறம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. டிடி மூலமாக கொடுத்துக்கலாம், டெலகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ட்ராவலர்ஸ் செக்கு, பில்ஸு, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், இப்படி நிறைய மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ட்ரஸ்டியாகவும் எக்ஸிக்யூட்டராகவும் ஆக்ட் ஆகுது. மெர்ச்சன்ட் பேங்கிங், அதாவது வந்து மேனேஜர்ஸ் வந்து பப்ளிக் இஷ்யூஸில் வந்து ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ அடுத்தது ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ் வந்து என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது பேங்கிங் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா, அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் டேட்டா, அது வந்து செக்ஷன் 29 படி வருது. இதில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இது பண்ணியிருக்கு. இதனால் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், அதாவது பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஷெட்யூல் 6 வந்து கம்பெனிஸ் ஆக்டில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, பேங்கிங் கம்பெனி வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட்டில் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணணும். இது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து இதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. எல்லா வருஷமும் March 31 வந்து இதை சப்மிட் பண்ணணும் நம்ம. ஸோ அடுத்தது ஆடிட் குறித்து செக்ஷன் 30 நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்பிறகு சப்மிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து செக்ஷன் 31, 32 டீல் பண்ணுது. அப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரூல் 15, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் ரூல் 15 வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறது, சர்க்குலேட் பண்ணுறது, இதை குறித்த ரூல்ஸ் எல்லாமே அதில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன சிஸ்டம் ஆஃப் பேங்கிங்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. கேஷ் ட்ரான்சாக்ஷன், நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்சாக்ஷனும் அப்படின்னு சொல்லியும் இருக்குது. இந்த நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது, டிராஃப்ட் அக்கௌண்ட் சொல்லிலாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வவுச்சர்ஸ் வந்து எல்லா டெபிட்டும் கிரெடிட்டும் கண்டிப்பாக வந்து வவுச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அது கஸ்டமராக இருந்தாலும் சரி, பேங்க் சார்பாக செஞ்சாலும் சரி, ஒரு வவுச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். செக்ஸ் இஷ்யூ பண்ணது, செக் வந்து பே பண்ணது, வித்ட்ராயல் ஃபார்ம்ஸு, கிரெடிட் கேஷ் கிரெடிட் ஃபார்மு, நெஃப்ட் ஃபார்ம்ஸு, ட்ராவலர்ஸ் செக்கு, டிராஃப்ட்டு, டிவிடெண்ட்டு, வாரண்ட்டு, இப்படி என்ன கொடுத்தனாலுமே கண்டிப்பாக வந்து அதுக்காக கரெக்டாக ஒரு வவுச்சர்ஸ் பண்ணோம். பேயின் ஸ்லிப்பு கலெக்ஷனுக்கு வந்துச்சுன்னா எல்லாமே அதில் கரெக்டாக எழுதி தான் வாங்கணும். வவுச்சர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது. அடுத்ததாக பேங்கர்ஸ் புக்குங்கிறது செக்ஷன் 2 3rd பார்ட் வந்து இதுக்கு வந்து பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட்னே ஒரு ஆக்ட் இருக்குது. இதில் வந்து லெட்ஜர்ஸ், டே புக், கேஷ் புக், அக்கௌண்ட் புக், இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக கேஷ் புக் அப்படிங்கிறது வந்து எல்லா ரிசிப்ட்ஸும் பேமெண்ட்ஸும் வந்து அந்த இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க கேஷியர், அதுதான் வந்து கேஷ் புக்குங்காங்க. அடுத்ததாக லெட்ஜர் புக் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் லெட்ஜரில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, கரண்ட் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் இருக்குது, எஃப்டி அக்கௌண்ட் லெட்ஜர்ஸ் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் லெட்ஜர் இருக்குது, லோன் லெட்ஜர் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் லெட்ஜர் இருக்குது, பில்ஸ் டிஸ்கவுண்டட் அண்ட் பர்ச்சேஸ் லெட்ஜர் இருக்குது. இது தவிர என்ன புக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிளியரிங் ரிஜிஸ்டர் இருக்குது, செக்யூரிட்டிஸ் ரிஜிஸ்டர் இருக்குது, டிராஃப்ட் ரிஜிஸ்டர் இருக்குது, பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் இருக்குது, சேஃப் டெபாசிட் வால்ட் ரிஜிஸ்டர் இருக்குது, டிஸ்ஹானர் செக் ரிஜிஸ்டர் இருக்குது, லெட்டர் ஆஃப் கிரெடிட் ரிஜிஸ்டர் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் முதன்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜென்ரல் லெட்ஜர், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜர், சப்சிடரி புக்ஸ், அதாவது அதுலேயும் பர்சனல் லெட்ஜர் வரும், பில்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் வரும். இது தவிர மற்ற ரிஜிஸ்டர்ஸும் ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அதாவது டிராஃப்ட் பேமெண்ட் ஆனது, டெலகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர், மெயில் ட்ரான்ஸ்ஃபர், பேங்கர்ஸ் செக்கு, பே ஆர்டர்ஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட், லெட்டர் ஆஃப் கேரண்டி, இது எல்லாமே அதில் வரும். அது தவிர சூட்டபிள் ரிஜிஸ்டர்ஸ் வந்து பேக்கப் ரிஜிஸ்டர்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரெக்கார்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் இன்கம், இன்கம் பை வே ஆஃப் கமிஷன், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரொவிஷன் ஃபார் டேக், இன்ட்ரெஸ்ட் அக்ரூட், அப்புறம் ஃபிக்ஸட் அசெட், ஸ்டேஷ்னரி கன்சியூம்டு ஹேண்ட், இது எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். தென் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து ஷெட்யூல் 6 வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஃபார்ம் ஏ வந்து பேலன்ஸ் ஷீட் இது பண்ணுது, ஃபார்ம் பி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கேபிட்டல் வந்து நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்க்கு தனியாக இருக்கும், அதர் பேங்க்ஸ்க்கு தனியாக இருக்குது. அடுத்ததாக ஷெட்யூல் 2, அது வந்து ஷெட்யூல் 1 கேபிட்டல். ஷெட்யூல் 2 வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இதில் வந்து ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்ஸ் வரும், கேபிட்டல் ரிசர்வ் வரும், ஷேர் ப்ரீமியம் வரும், ரெவென்யூ அண்ட் அதர் ரிசர்வ்ஸ் வரும், பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வரும். அடுத்தது ஷெட்யூல் 3 வந்து டெபாசிட்ஸ் இது பண்ணுது. இதில் வந்து டிமாண்ட் டெபாசிட், சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட், டேம் டெபாசிட், இது எல்லாமே ஷெட்யூல் 3ல் வரும். ஷெட்யூல் 4 வந்து பாரோயிங்ஸ். இதில் வந்து பாரோயிங்ஸ் இன் இந்தியா, பாரோயிங்ஸ் அவுட் சைடு இந்தியா, இது 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்சைடு இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வருது, அதர் பேங்க்ஸ் வருது, அதர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஏஜென்சிஸ் வருது. அடுத்ததான் அதர் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து பில்ஸ் பேயபிள், இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், நெட் இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அக்ரூட், அதர்ஸ், அதாவது இன்க்ளூடிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் வரும். அடுத்ததாக ஷெட்யூல் 6 கேஷ் அண்ட் பேலன்ஸ் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை வந்து ஷெட்யூல் 6ல் வருது. ஸோ இது கேஷ் இன் ஹேண்ட், பேலன்ஸ் வித் ஆர்பிஐ எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக ஷெட்யூல் 7 வந்து பேலன்சஸ் வித் அதர் பேங்க்ஸ் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். இந்தியாவில் வந்து பேலன்ஸ் வித் பேங்க்ஸ் வந்து இருக்குது, மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ்ன்னு இருக்குது. இதே அவுட் சைடு இந்தியாவிலையும் கரண்ட் அக்கௌண்ட்ஸ், டெபாசிட் அக்கௌண்ட் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ்னு 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷெட்யூல் 8 வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதர் அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ், அதர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் சப்சிடரிஸ் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் அப்ராடுன்னு இருக்குது. இது வந்து அவுட் சைடு இந்தியாவில் வந்து இந்த 2 வரும். ஷெட்யூல் 9 வந்து அட்வான்சஸ். இதில் வந்து பில்ஸ் டிஸ்கவுண்டட் அண்ட் பர்ச்சேஸ் வரும், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், லோன்ஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட், செக்யூர் பை டான்ஜிபிள் ஆசட்ஸ், கவர் பை பேங்க் ஆர் கவர்மெண்ட் கேரண்டி, அன்செக்யூர், இது எல்லாமே இதில் வரும். ஷெட்யூல் 10 வந்து ஃபிக்ஸட் ஆசட்ஸை குறிக்குது. இதில் வந்து ப்ரிமிசஸ் அண்ட் அதர் ஃபிக்ஸட் ஆசட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 11 வந்து அதர் ஆசட்ஸை குறிக்குது. அதர் ஆசட்ஸில் வந்து இன்டர் ஆர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இருக்குது, டேக்ஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் ஆர் டிடக்டட் அட் சோர்ஸ் இருக்குது, ஸ்டேஷ்னரி அண்ட் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, நான் பேங்கிங் ஆசட்ஸ் அக்வயர்ட் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கிளைம்ஸ் இருக்குது, அதர்ஸ் இருக்குது. ஷெட்யூல் 12 வந்து கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸில் வந்து லயபிலிட்டி ஃபார் பார்ட்லி பெய்டு பே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லயபிலிட்டி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, கேரண்டிஸ் கிவன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ஸ் இருக்குது, அக்செப்டன்ஸ், என்டார்ஸ்மெண்ட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதர் ஐட்டம்ஸ் ஃபார் விச் த பேங்க் இஸ் கண்டிஞ்சென்ட்லி லயபிள் எல்லாமே இதில் வரும். அடுத்ததாக பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் இருக்குது, கம்பல்சரி டெபாசிட்ஸ் இருக்குது, நோட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கம்பைலேஷன் இருக்குது. அடுத்ததாக அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட் டெப்ட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இது வரும். அடுத்ததாக டேக்ஸுக்கு பண்ண ப்ரொவிஷன் வரும், ரீபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வரும். இந்த 3 இதில் வரும். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து ஷெட்யூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் வரும், ஷெட்யூல் 14 வந்து அதர் இன்கம்ஸ் வரும், ஷெட்யூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் வரும், ஷெட்யூல் 16 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகும்.
அடுத்ததாக கமெண்ட்ஸ் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ். இதில் வந்து ஷெட்யூல் 13ல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அப்படிங்கிறத பற்றி வந்திருக்கு. அடுத்ததாக அதர் இன்கம்ஸ் வந்திருக்கு. அதர் இன்கம்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ், ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ஏதாவது ரீவல்யூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ப்ராஃபிட் கிடைக்கும், அதுவும் வரும். அப்புறம் லேண்ட் சேல்ஸ் பண்ணுறது, பில்டிங் அண்ட் அது ஆசஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறதுல கிடைக்கிற லாபம், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷனில் உள்ள லாபம். இதில் வந்து லாஸை மைனஸ் பண்ணிடலாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷனில். அப்புறம் இன்கம் வந்து ஏதாவது டிவிடெண்ட்ஸ் மூலமாக வந்தது, சப்சிடிஸ் மூலமாக வந்தது, கம்பெனிஸ் மூலமாக, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மூலமாக வந்தது, இது எல்லாமே இதில் வரும். அது தவிர மிஸ்லேனியஸ் இன்கமும் இதில் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் ஷெட்யூல் 15ல் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து குறிச்சிருக்காங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் நம்ம வந்து ஆர்பிஐக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, அப்புறம் இன்டர் பேங்க் பாரோயிங்ஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், இது எல்லாமே இதில் வரும். அது தவிர பெனல் இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். அடுத்தது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் வரும்னா ஏதாவது பேமெண்ட்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறது, அப்புறம் ரெண்ட்டு, டேக்ஸு, லைட்டிங்கு, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி, டெப்ரிஷியேஷன் ஆன் பேங்க்ஸ் ப்ராப்பர்ட்டி, டைரக்டரோட ஃபீஸ், அலவன்சஸ், எக்ஸ்பென்சஸ், ஆடிட்டரோட ஃபீஸு, எக்ஸ்பென்சஸ், லா சார்ஜஸ், அப்புறம் போஸ்டேஜ், டெலகிராம்ஸ் அண்ட் டெலஃபோன், இதெல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அப்புறம் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸு, அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். இது தவிர ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டை ஆசட் சைடில் வந்து மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் வரும். அடுத்ததாக அட்வான்ஸஸ் வரும், அப்புறம் லோன் வரும், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட் வரும், அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் பீயிங் பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆஸ் பர் கான்ட்ரா வரும், அக்செப்டன்ஸ் என்டார்ஸ்மெண்ட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன்ஸ் வரும், அப்புறம் நான் பேங்கிங் ஆசட்ஸ் வரும், கோல்டு அண்ட் சில்வர் வரும், லாக்கர்ஸ் அண்ட் சேஃப் டெபாசிட் வால்ஸ் வரும், பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வரும். இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் ஃபண்ட் அண்ட் அதர் ரிசர்வ்ஸ், டெபாசிட் அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ், பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் என்டார்ஸ்மெண்ட் ஆர் கான்ட்ரா ஐட்டம்ஸ், இது எல்லாமே லைபிலிட்டி சைடில் வரும். அடுத்ததாக பார்க்க போகிறது டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் டு பி ஆடட் அஸ் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். இது வந்து ஷெட்யூல் 17ல் குறிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னெல்லாம் வந்து டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவையானதுன்னு பார்க்க போகிறோன்னா என்பிஏ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் ஆசட்ஸ். அடுத்ததாக வந்து மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஹெல்ட் டுவார்ட்ஸ் என்பிஏக்கு என்னென்ன அமௌண்ட் இது பண்ணியிருக்காங்க, அப்புறம் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் டுவார்ட்ஸ் டிப்ரிசியேஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இதுவும் வரும். அது தவிர ஆசட் கிளாசிஃபிகேஷன், இன்கம் ரெகக்னேஷன் அண்ட் ப்ரொவிஷனிங் நாம்ஸ், இதுவுமே இந்த டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸில் இன்க்ளூட் ஆகும். இது தவிர ஷெட்யூல் 13ல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வரும், ஷெட்யூல் 14 வந்து அதர் இன்கம், ஷெட்யூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அண்ட் ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இதுவுமே இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். இது தவிர அடிஷ்னல் டிஸ்க்ளோசர்ஸ் வந்து ஆர்பிஐ ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ, இதுலேயும் வந்து கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோலையும் டயர் 1 டயர் 2 கேபிட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுவும் வரும். அமௌண்ட் ஆஃப் சபார்டினேட்டட் டெப்ட் ரைஸ்டு வந்து டயர் 2 கேபிட்டலில் வரும். கிராஸ் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ப்ரொவிஷன்ஸ் வந்து டெப்ரிசியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணது வரும். தென் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வந்து டெப்ரிசியேஷனில் இருந்தது வரும். ரெப்போ டிரான்சாக்ஷன் வரும். நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வரும். அப்புறம் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் வரும். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் வரும். டிஸ்க்ளோஷர் ஆன் ரிஸ்க் எக்ஸ்போஷர் வரும். பர்சன்டேஜ் ஆஃப் நெட் என்பிஏ வரும். மூவ்மெண்ட் இன் என்பிஏ வரும். ப்ரொவிஷன்ஸ் வந்து என்பிஏல இது பண்ணது, அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன், மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வரும். ரீஸ்ட்ரக்சர் அண்டர் சிடிஆரில் வரும். ஸ்டாண்டர்ட் ஆசட்ஸில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் வரும். ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வரும். ரிட்டர்ன் ஆன் ஆசட்ஸ் வரும். மெச்சூரிட்டி பேட்டர்ன் வந்து லோன் அண்ட் அட்வான்ஸஸில், இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டியில், டெபாசிட்டில், பாரோயிங்ஸில் எல்லாத்துலேயுமே மெச்சூரிட்டி பேட்டர்ன் வரும். அப்புறம் ஃபாரின் கரன்சி ஆசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வரும். எக்ஸ்போஷர் வந்து ரியல் எஸ்டேட்லேயும், கேபிட்டல் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸில் உள்ள எல்லா எக்ஸ்போஷர்ஸுமே வரும். பேங்க் ஃபினான்சிங் ஃபார் மார்ஜின் ட்ரேடிங் வரும். அப்புறம் எக்ஸ்போஷர் டு கண்ட்ரி ரிஸ்க் வரும். அப்புறம் ப்ரொவிஷன் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு மேட் பண்ணது வரும். இது தவிர என்ன டிஸ்க்ளோஷர்னால் பெனால்ட்டிஸ் வந்து ஆர்பிஐ பண்ணது வரும். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 21 படி வரும். அப்புறம் செக்மெண்டட் ரிப்போர்ட்டிங் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17ல் வரும். அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர் 18, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 18 வரும். இது தவிர இதெல்லாமே இதில் ஆர்பிஐயில் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ண அதை அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர்ஸ்னு சொல்லலாம்.